தமிழகத்தில் சுங்க கட்டணம் உயர்வு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். காரணம் வெறும் வழக்குகள் போட்டு 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 மக்களிடம் அந்த எழுச்சியை குறைக்கணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆண்டும் அதிகப்படியான விநாயகர், அதிகப்படியாக மக்கள், அதிகப்படியான ஊர்வலத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய எழுச்சி ஒரு ஆண்டும் திமுக அரசினுடைய கனவுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது அடுத்த ஆண்டும் இன்னும் பெரிய எழுச்சியாக இன்னும் சிறப்பாக நடக்கத்தான் போகுது. ஆனா சுங்க கட்டணம் விலை உயர்வு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, எல்லாரும் கோரிக்கை விட்டுருக்காங்க குறைக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த சுங்க கட்டணம்? டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு ஆனுவல் பாஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ரெண்டையுமே பார்க்கணும். அந்த ஆனுவல் பாஸை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எல்லோருக்குமே அது இன்னைக்கு நம்ம கட்டக்கூடிய டோல்கேட் ரேட்டை விட அந்த பாஸ் இன்னும் நமக்கு சீப்பா வருது. அதனால மக்கள் அதை பார்க்கணும். அதே நேரத்தில் டோல்கேட் சில இடத்துல உயர்த்தப்படுகின்ற அந்த ரேட்டு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு எங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க, தலைவர்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க. எத்தனையோ இடத்துல ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் ரூல் இருக்கு. 7 இயர்ஸ்க்கு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. இன்க்ரீஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது இல்ல இந்த ரேட் முடிஞ்சிருச்சு, காலாவதி ஆகிருச்சு, அதுக்கப்புறம் வசூல் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஏற்றிருக்காங்கன்னா தயவு செஞ்சு நம்முடைய கட்சியினுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. நாங்க அமைச்சர் எடுத்துக்கோம். 2026 ஒருங்கிணைந்த அதிமுக வந்துருமா சார்? 2026 நீங்க அதிமுக அவங்ககிட்ட தாங்க நான் கேட்கணும் சார். ஆனா நல்ல வலிமையான என்டிஏ இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.